சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தருனிடத்தில் கேட்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நேர் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எடுத்துரைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் என்னவென்றால், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா என்று சொல்லப்படுகிறவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி. மீகா ஒரு சிறிய தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கூட அவர் மூலமாக தேவன் சில விலையேறப்பட்ட தம்முடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கக்கூடியவராகவே தான் இருந்திருக்கிறார். சிறிய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை பேசாமல் இருக்கவில்லை. தெய்வ ஜனமே, அப்படியானால் சிறிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டாலும் அவர் மூலமாக வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவே இருக்கிறது. மீகா என்கிற பதத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்பதுதான் மீகா என்கிற பதத்திற்கு அர்த்தமாக காணப்படுகிறது. மீகா என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் கூட உண்டாயிருக்கிறது. அந்த அர்த்தம் என்னவென்றால், காலை பொழுதின் தூதுவன் என்பதுதான் மீகா என்கிற வார்த்தைக்கு காணப்படுகிற மற்றொரு அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? காலை பொழுதின் தூதுவன். இவைகளெல்லாம் மீகா என்கிற பதத்திற்கு அர்த்தமாக இருக்கிறது. இந்த மீகா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து வந்தார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே மீகா தீர்க்கதரிசியும் வாழ்ந்து வந்தவராக காணப்பட்டார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியை போல மீகா தீர்க்கதரிசி ஒரு செல்வந்தர் அல்ல. கிராமிய பின்புலத்தை தழுவிய ஒரு எளிய மனிதராக மீகா தீர்க்கதரிசி காணப்பட்டார். மீகா தீர்க்கதரிசி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், சமூக நலனை குறித்து மிகுந்த அக்கறை கொண்டவராக மீகா தீர்க்கதரிசி காணப்பட்டார். ஏழைகளை ஒடுக்குகிற போது அதற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடியவராக, ஏழைகளுடைய நலனுக்காக வாதாடக்கூடியவராக மீகா தீர்க்கதரிசி காணப்பட்டார். அரசர்களும் அதிகாரிகளும் எப்படியெல்லாம் வஞ்சித்தார்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டக்கூடியவராக மீகா தீர்க்கதரிசி விளங்கினார். ராஜாக்களையும் பொய்யான தீர்க்கதரிசிகளையும் குற்றஞ்சாட்டக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, ஆகவே தவறு செய்கிற ராஜாக்களை பார்க்கும்போது, பொய்யான தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது அவர்களையெல்லாம் சாடக்கூடியவராகவே மீகா தீர்க்கதரிசி விளங்கினார். தெய்வ ஜனமே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் கூட மீகா தீர்க்கதரிசி சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கக்கூடியவராக காணப்பட்டார். எத்தனை வருடங்களுக்கு முன்பு? 800 வருடங்களுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கக்கூடியவராக காணப்பட்டார். கிறிஸ்துவுக்கு முன்
735ஆம் ஆண்டிலிருந்து 710ஆம் வருடம் வரைக்கும் வாழ்ந்த இந்த மீகா தீர்க்கதரிசி அநேக கேள்விகளை எழுப்பக்கூடியவராக காணப்பட்டார். அந்த மீகா தீர்க்கதரிசி எழுப்பின அநேக கேள்விகள் இன்றைக்கும் உயிர் பெற்றிருப்பதினால் மீகா உரைத்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தனி சிறப்பிடம் பெறக்கூடியதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, உங்களுக்குள்ளாகவும் கூட அநேக கேள்விகள், ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் நீங்களும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பல கேள்விகள் உங்களுக்குள்ளாகவும் கூட எழும்பக்கூடியதாய் இருக்கும் தெய்வ ஜனமே. ஆனால் உங்களுக்கு எழும்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் சாதாரண கேள்விகளாய் இருக்கும். ஆனால் இந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே எழுப்பப்பட்ட கேள்விகள் இன்றைக்கும் உயிர் பெற்றிருக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே தனி சிறப்பிடத்தை பெற்றுக்கொள்ள செய்யக்கூடியதாகவே அந்த கேள்விகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படிப்பட்ட மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எடுத்துரைக்கப்படுகிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த வசனம் நாம் தியானத்திற்காக எடுத்து சிந்திக்க வேண்டிய நல்ல தேவனுடைய வார்த்தைகளாகவே காணப்படுகிறது. முதலாவது, இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்ன? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மீகா தீர்க்கதரிசி சொல்ல வருகிற காரியம் என்ன? தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவே நாம் ஜீவிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று படிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் முதலாவது நமக்கு உணர்த்தக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ ஜனமே, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யார்? ஆபேலும் காயினும். காயின் மேன்மையடையாமல் போனதற்கு காரணம் என்ன? காயின் நன்மை செய்யவில்லை. ஆகவேதான் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்ன? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஒரு கேள்வியை வைத்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, மேன்மை எதனால் உண்டாகிறது? சரியான நன்மையை செய்வதனால் மேன்மை உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் காயினை கேள்வி கேட்டு உணர்த்தின விஷயம் என்ன? சரியான பலியை கொண்டு வருவதும் அதனால் விசுவாசம் வைப்பதும் தான் நன்மை செய்தல் என்று கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது சரியான பலியை கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால் விசுவாசம் கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள்.
உங்கள் ஜீவியமானது தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறதா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஏதுவாக காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று படிக்கிறோம். அதனாலே அவன் ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று படிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று படிக்கிறோம். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலிருந்தே சாட்சி பெற்ற மனிதன்தான் ஆபேல். காரணம், அவன் நன்மை செய்கிறவனாக காணப்பட்டான், மரித்தும் பேசப்படுகிறவனாக விளங்கினான். தெய்வ பிள்ளையே, ஆனால் காயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். சரியான பலியை தேவனுக்கு செலுத்தாதபடியினாலே, அதன் மீது விசுவாசம் கொண்டு வாழாதபடி போனபடியினாலே மேன்மை அடையவில்லை, தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற முடியவில்லை. தெய்வ ஜனமே, காயினுடைய வாழ்க்கை சாபத்திற்குள்ளாக மாறி போனது. தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரே அல்லாமல் சாபகரமாக போகும்படியாக விரும்புகிற தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிற பரலோக பரிசுத்த தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் நற்கிரியை என்று சொல்லும் போது, நன்மை செய்தல் என்று சொல்லும் போது அதனுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு சிறந்ததை கொடுத்தல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இரண்டாவதாக நன்மை செய்தல் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், நற்கிரியைகளை செய்தல் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, தேவனுக்கேற்ற கனிகளை கொடுத்து வாழ்வதுதான் நன்மை செய்தலாக தேவனுடைய பார்வையிலே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுத்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்கேற்ற நன்மைகளை செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிற ஜீவியம் செய்யாதவர்களாக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இங்கே என்ன சொல்கிறார்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நாம் தேவனுடைய பார்வையிலே நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருப்போம். மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சரியான விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மீது சரியாக விசுவாசம் வைத்து வாழ்வது பரிசுத்தமாக வாழ ஏதுவாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். தெய்வ ஜனமே, தேவனை அறியாத ஜனங்களுக்கும் தேவனை அறிந்து வாழ்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் எதனால் உண்டாகிறது என்றால், நற்கிரியைகளை செய்து ஜீவிப்பதினாலே உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே புறஜாதியார் தேவ பிள்ளைகளை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசுவதற்கு இடம் கொடாதபடி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதிலே தான் அநேகர் தவறி விடுகிறார்கள். புறஜாதியார் என்ன செய்கிறார்கள்? நற்கிரியைகளை செய்யாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். சில உலக பிரகாரமான காரியங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து
ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? புறஜாதிகளுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக மாறி விடுகிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உலக பிரகாரமான சில காரியங்களை நன்மையாக பெற்றுக்கொள்ளும்படியாக அக்கிரமக்காரராக மாறி விடுகிறார்கள். பின்பு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். தெய்வ ஜனமே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன இசைவு என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புறஜாதிகள், மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள், துர்க்கிரியைகளை செய்கிறவர்கள் தேவ ஜனங்களோடு வந்து கலந்து இருந்து என்ன செய்து விடுவார்கள் என்றால், தேவ ஜனங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்து விடுவார்கள். பின்பு அவர்களை அவமானப்படுத்தக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். ஆகவே தேவ ஜனங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். புறஜாதிகளே உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்திற்குள்ளாக்கி பின்பு அவர்களே உங்களுடைய சாட்சியை கெடுத்து போடாதபடி நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நற்கிரியைகள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, நற்கிரியைகள் என்று சொல்லும் போது ஆத்தும ஆதாயம் செய்வதும் கூட நற்கிரியைகளாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுவதை படிக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம், தெய்வ பிள்ளையே, அவிசுவாசி, ரட்சிக்கப்படாதவன் சபைக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில வேளைகளிலே சர்ச்சுக்கு போவோமே என்று சொல்லி சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கடந்து வருவார்கள். அப்படி கடந்து வரும்போது சபையிலே தேவனுக்கென்று கனி கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள், யாருக்கென்று? தேவனுக்கென்று கனி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள், தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சர்ச்சுக்குள்ள வர்ற புறஜாதியான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கும் போது தன்னுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டதே என்று சொல்லி என்ன செய்வான்? உணர்த்தப்படுவான். அப்படி உணர்த்தப்படும் போது அவன் என்ன செய்வானாம்? தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடக்கூடியவனாக மாறிவிடுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி முகங்குப்புற விழுகிற மனிதன், தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிற மனிதன் என்ன செய்வான் என்றால், தேவனுடைய வார்த்தைகளினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக மாறிவிடுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவ்விதமாக தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனிகளை தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக, வரங்களை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே படிக்கிறோம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் 3 காரியங்களை சிந்தித்தோம். நற்கிரியை என்று சொல்லுவது தேவனுக்கு சிறந்ததை கொடுத்தல். 2ஆவதாக நற்கிரியை என்று சொல்வது தேவனுக்கேற்ற கனிகளை கொடுத்து வாழ்தல். அதுதான் பரிசுத்த ஜீவியம். அது நற்கிரியையாய் இருக்கிறது. மற்றவர்களை இடர பண்ணாத ஜீவியம் செய்கிறவர்களாக நம்முடைய ஜீவியத்தை நாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும்
கனியுள்ளதாக காத்துக்கொள்கிற அனுபவமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் படித்தோம், நற்கிரியைகள் என்று சொல்லுவது, நன்மை செய்தல் என்று சொல்வது ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆதாயம் செய்யக்கூடிய பணியாய் இருக்கிறது. அதற்காக வரங்களை பயன்படுத்தக்கூடிய அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் நன்மை செய்து வாழ்தல் என்று சொல்லும் போது அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே செல்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுத்து ஜீவிக்கிற அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சபையிலே காணப்படும் போது ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கிறோமா? கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறோமா? தேவனுக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொண்டு காணப்படுகிறோமா? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான தேவனுடைய வல்லமைக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, ஏன் அப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு சீடனாகிய யூதாஸ் காரியோத் தன்னுடைய சொந்த ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்காமல் போய்விட்டான். தேவனுக்கேற்ற நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்காதவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்காதவனாக வாழ்ந்து விட்டான். ஆகவே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து பேசும்போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆனாலும் உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். தெய்வ ஜனமே, சபையிலே இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் திருப்தியோடு காணப்படக்கூடாது. சபைக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அலட்சியமான ஜீவியம் செய்யக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட்ட 12 சீடர்களிலே ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாக காணப்படுகிறோமா? தேவனுடைய வல்லமையின்படியே மகிமையான தெய்வீக சந்தோஷத்தோடு காணப்படுகிறோமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஜீவிக்காமல் போனபடியினால் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். ஆராய்ந்து பார்க்காமல் ஜீவித்த, அலட்சியத்தோடு ஜீவித்த யூதாஸ் காரியோத்தை மனதிலே வைத்து சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். தெய்வ பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து உண்டாகாதபடி நீங்கள் தான் உங்கள் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை பிசாசுக்கு உகந்த வாழ்க்கையாக தான் காணப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமாக வாழவில்லை என்றால் வேறு நமக்கு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஆத்துமா பிசாசுக்கே இடம் கொடுத்து வாழ ஒப்புவித்த ஆத்துமாவாகவே காணப்படும். அதிலே நாம் பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ ஜனமே, யூதாசை மனதிலே வைத்து கர்த்தர் சொன்னார், 12 சீடர்கள் காணப்படுகிறீர்கள், ஆனால் உங்களிலும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். காரணம் என்ன? நற்கிரியைகளை செய்யவில்லை. பிசாசின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்தான். மெய்யான தெய்வீக கனிகளை கொடுத்து வாழ விரும்பவில்லை. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் போதும் என்கிற சிந்தனையோடு ஜீவிக்கவில்லை. தெய்வ ஜனமே, மகிமையான தேவனுடைய வல்லமைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழவில்லை. மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், மனுஷனே,
நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று. வேத புஸ்தகத்திலே நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். அதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் மெய் சீடராக காணப்பட வேண்டும். மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை உடையதாக காணப்பட வேண்டும். கனி கொடுக்கிற ஜீவியம் தான் சீஷத்துவமாக விளங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் மெய்யான சீஷத்துவம் என்பது கிறிஸ்துவுக்கேற்ற மெய்யான கனிகளை கொடுத்து வாழ்வதினாலேயே வெளிப்படுத்தி ஜீவிக்கிற வாழ்க்கையாக திகழ்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பொய்யின் கனிகள் இருக்கக்கூடாது, சாபங்கள் காணப்படும். கனி கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு தேவ பிள்ளைக்கென்று வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை எடுத்து போடுவார். சாபங்கள் சூழ்ந்து விடும். நியாய தீர்ப்பின் கோடரி வந்து விழக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நீ பாதுகாத்துக்கொள். ரட்சிப்பு தான் பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் பாதுகாப்பு. வேறு ஒன்றும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு பாதுகாப்பு. வேறு ஒன்றும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய கொடுத்த அபிஷேகம் தான் நமக்கு பாதுகாப்பு. தெய்வ பிள்ளையே, அந்த தேவனுடைய கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் வார்த்தைகள், கிறிஸ்துவின் அபிஷேகம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பிற்கென்று கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. நாம் தேவனுக்கென்று உகந்த அருமையான கனிகளை கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடாமல் போவோமே ஆனால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாபங்கள் வந்துவிடும். ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் உண்டாயிராது. அந்த மகிமையின் வல்லமையின்படியே தேவனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்காது. முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்கள், துக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள், தவறான சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஜீவியமானது அந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை போல கசப்பான கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக காணப்பட்டுவிடும். ஆகவே தெய்வ ஜனமே, இந்த நாளிலேயும் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஏன் குறிப்பிட்டார் தெரியுமா? அது நற்கிரியையாய் இருக்கிறது, அது நன்மை செய்கிற காரியமாய் இருக்கிறது. அநேகரை சீஷராக உருவாக்கக்கூடிய பணிகளை நிறைவேற்றக்கூடிய செயலாக காணப்படுகிறது. ஆகவேதான் சொன்னார், சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த நம்பிக்கையை குறித்து என்று கொலோசைய சபையாருக்கு பவுல் எழுதுகிறார். எந்த நம்பிக்கையை குறித்து? பரலோகத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை குறித்து. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது என்று கொலோசை சபையாருக்கு பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் சுவிசேஷம் உலகம் எங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆதாயம் செய்யப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை முழு உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுக்குள்ளும் சுவிசேஷ தேவ வார்த்தைகள் மூலமாக முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். மிகுதியான பலன் முழு உலகத்திலும் உண்டாயிருக்க வேண்டும். யாக்கோபு வேர் பற்றி பூ பூத்து
மிகுதியான கனிகளை கொடுக்கும் காலம் வரும் என்று தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்படி யாக்கோபு வேர் பற்றி பூ பூத்து மிகுதியான பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்று ஆத்துமாக்களை அருமையான தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக ஆதாயம் செய்ய வேண்டும். அது நற்கிரியையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஒரு சில அனுபவங்களை தியானித்தோம். நன்மை செய்வது என்றால் என்ன, நற்கிரியைகள் என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் சிந்தித்தோம். இன்னொரு காரியத்தையும் கூட குறிப்பிடுகிறேன். நன்மை செய்வது என்றால் என்ன தெரியுமா? நற்கிரியை என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எந்த சூழ்நிலையிலேயும் தேவன் மீது கோபம் அடையாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது நற்கிரியையாய் இருக்கிறது. தேவன் மீது எந்த சூழ்நிலையிலேயும் கோபம் அடையாமல் வாழ்கிற வாழ்க்கை நன்மை செய்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மேலும் நீங்கள் சகலவித நற்கிரியையிலேயும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், ஆவிக்கேற்ற விதைகளை விதைப்பதற்கு ஏதுவாகவே காணப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள். தங்களுடைய ஓட்டப்பந்தய சாலையிலே, விசுவாச வாழ்க்கை பாதையிலே, ஆவிக்குரிய ஓட்டப்பந்தய சாலையிலே ஓட்டத்தை துவங்கும் போது நன்றாக ஓடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்கேற்ற விதைகளை விதைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை விதைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய ஓட்டத்தின் துவக்கம் நன்றாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் சரியாக ஓட்டத்தை முடிப்பது இல்லை. காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஆவிக்கேற்ற விதைகளை, வேத வசனங்களை விதைக்கும்படியாக ஓடுகிறவர்களாக தங்களுடைய ஓட்டத்தை துவக்கி இருந்தாலும் கூட முடிவிலே அவர்கள் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் போகிறபடியினால் அவர்களுடைய ஓட்டப்பந்தய சாலையிலே அவர்களுடைய ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைகிறது இல்லை. தெய்வ ஜனமே, sowing to the spirit, many start the race but do not finish. தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாக காணப்படக்கூடாது. நம்முடைய ஓட்டம் எப்பொழுதும் வெற்றிகரமாக முடியக்கூடியதாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக முடித்தார் என்று சாட்சி பகர்வதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, we have to use God's blessing for the good of others. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தேவ ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் கொரிந்து புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார். நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையிலே எதிலே பிரச்சனை வருகிறது என்றால், நான் தான் நட்டேன் என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் தான் தண்ணீர் பாய்ச்சினேன் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்வார்கள். தெய்வ பிள்ளையே, ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள் என்றால், நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள், நாங்கள் நட்டவர்கள், நாங்கள் தண்ணீர் பாய்ச்சினவர்கள் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்வார்கள் என்றால், சண்டையிடுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஒற்றுமையை இழந்து போகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பவுல் நட்டாலும், பவுல் ஒரு செடியை நட்டாலும், அப்போலோ அந்த செடிக்கு நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்ய வைக்கிறவர் யார்தான்? தேவன் ஒருவர் தான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படிக்கும் போது அங்கே கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான் என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக பணிகளை செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால்,
சண்டையிடுகிறவர்களாக, தேவன் மீது கோபம் கொள்கிறவர்களாக காணப்படக்கூடாது. தெய்வ ஜனமே, நான் தான் கர்த்தாவே நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆகவே எனக்கு தான் பலன் கிடைக்க வேண்டும், அப்போலோக்கு பலன் கிடைக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் சண்டையிட்டு கொண்டு தேவன் மேல் கோபப்படுகிறவர்களாக காணப்படக்கூடாது. காரணம் என்னவென்றால், விளைய செய்கிறவர் யார்தான்? தேவன் தான். தேவன் தான் விளைய செய்கிறவர். ஆகவே தெய்வ பிள்ளையே, நாம் ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களுக்கு தேவன் நமக்கு என்ன செய்வார்? கூலியை கொடுத்து ஆசீர்வதிப்பார், நமக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் தேவன் மீது கோபமடைகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பொய்யின் கனி ஜீவியத்திலே உண்டாயிருக்க கூடாது என்று படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மரணத்திற்கு ஏதுவான கனி ஜீவியத்திலே உண்டாயிருக்க கூடாது என்று படிக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவான கனி என்றால் அர்த்தம் என்ன? பாதாளத்திற்கு ஆத்மா சென்றடைவதற்கு ஏதுவாக ரகசிய பாவங்களோடு வாழ்கிற வாழ்க்கை. அவ்விதமான மரணத்திற்கு ஏதுவான கனிகள் உண்டாயிருக்க கூடாது என்று ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நாத்தானுவேலை பார்த்தபோது சொன்னார், நாத்தானுவேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுத்தார். நாத்தானுவேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாமும் கூட அவ்விதமான கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக எந்த பணிகளையும் செய்யாமல் காணப்படுவீர்களானால், அதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இராமல் போவீர்களானால், சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. அப்படியானால் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், தகுதியான வேலைகளை தேவனுக்கென்று செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் சோம்பேறிகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் தங்களுக்கு உதவி செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்ய போவது இல்லை. ஆகவே உதவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய உதவி என்றால் உடனே பணம் என்று நினைத்து விடாதீர்கள். கிருபையிலே விருத்தி அடையும்படியாக, வரங்களிலே விருத்தி அடையும்படியாக, சத்துவத்திலே பெருகும்படியாக, தேவ பலனிலே பெருகும்படியாக, அபிஷேகத்தின் நிறைவோடு வாழும்படியாக, கனிகளை கொடுத்து ஜீவிக்கும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட நாளிலே உதவிகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை தகுதியான வேலைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்தவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பாவம் என்பது தேவனுக்கு விரோதமானது. அதை தேவன் சகித்து கொள்ள மாட்டார். அதை தேவ ஜனங்கள் விளங்கி கொண்டு ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்காமல் போவீர்களானால் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி, அந்த எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கும் தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதை அநேகர் போதிப்பது கிடையாது. தெய்வ பிள்ளை, அப்படியானால் ஊழியம் செய்கிறவர்களும் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் நான் யாரையாவது சந்தித்தால் சொல்லுவேன், தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டுமா, என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறோம் என்றால் அதுதான் நற்கிரியைகளை செய்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்தல் என்பது நன்மை செய்து வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று கர்த்தர்
பேசியிருப்பதை நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் நற்கிரியைகளுக்கு தான் மாதிரியாக நம்மை மற்றவர்கள் காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று படிக்கிறோம். அவள் சரீரத்திலே மரணம் அடைந்த போது அநேகர் தொற்காளை நினைத்து அழுதார்கள். அதில் அவள் நன்மை செய்கிறவளாய் இருந்தாள், நற்கிரியைகளை செய்யக்கூடியவளாய் இருந்தாள் என்று சொல்லி அவளை நினைத்து அழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் நற்கிரியைகள் செய்யும்படியாக நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும், உதாரண குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின புஸ்தகத்திலே ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து படிக்கிறோம், லாசருவை குறித்தும் படிக்கிறோம். ஏன் ஐஸ்வர்யவான் முடிவிலே அக்கினி கடலிலே அவனுடைய ஆத்துமா வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம் என்றால், he didn't give his riches to God. தேவனுக்கு அவன் பெற்றிருந்த ஐஸ்வர்யத்தை அவன் கொடுக்கவில்லை, சுயத்திற்கென்றே வாழக்கூடியவனாக காணப்பட்டான். he didn't give them to God. தேவனுக்கென்று அவன் அதை கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யவான் தானே, அவனுடைய வீட்டின் வாசற்படியிலே தானே லாசரு காணப்படுகிறான். எவ்வளவு திரட்சியான ஐஸ்வர்யம் காணப்பட்டது, ஆனால் அவன் தேவனுக்கென்று எதையும் செய்யவில்லை. ஆகவே அவனுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து படிக்கும் போது அவனுடைய ஆத்துமா நரக அக்கினியிலே வெந்து வேதனைப்படக்கூடியதாக காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே தான் தேவ ஜனங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலருக்கு நம்ம நல்ல புத்தியை சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா சிலருக்கு நம்ம நல்ல புத்தியை சொன்னா அவங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இன்னும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க என்று சொல்கிறார்கள். தெய்வ ஜனமே, ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று எழுதுகிறார். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன் என்று குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைய 13ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைய அநேகர் அன்னை தெரேசாவை குறித்து ஏன் புகழ் பாடுகிறார்கள் என்றால், அவர்கள் ஜாதி மத பேதம் இன்றி அந்நியரை உபசரிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அநேகர் அந்த வேத வசனத்தை அவர்கள் கை கொண்டு வாழ்ந்தபடியினால் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் தங்களை எவ்விதமாக அலங்கரிக்க வேண்டுமாம், நற்கிரியைகளால் ஸ்திரீகள் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நற்கிரியைகளால் ஸ்திரீகள் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அன்னை தெரேசாவை பாருங்கள், இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருந்தது. நற்கிரியைகளால் தங்களை அலங்கரிக்க கூடியவர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகர் புகழ்ந்து பேசுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஸ்திரீகள் நற்கிரியைகளால் தங்களை அலங்கரிக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே உதவி செய்கிறவர்களாக காணப்படுவீர்களாக. தெய்வ பிள்ளைய மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். மனுஷனே என்று பேசுகிறார். என்னவென்று பேசுகிறார்? மனுஷனே என்று பேசுகிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இவ்வளவு நேரம் எவ்விதமாக நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகள் என்றால் என்ன என்பதை குறித்து தேவாவியானவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்மை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்னிடத்திலே சிலர் வரும்போது கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு செய்வது போல நன்மை செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம், உங்களுக்கு செய்வது போலதான் யார் கேட்டாலும் நன்மை செய்கிறேன் என்று சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை போல நான் பிறனை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி.
உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் வீட்டிற்கு வந்த ஒரு கஷ்டத்தை போல எண்ணி நான் என்ன செய்கிறேன்? உதவி செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நற்கிரியைகளை செய்ய பழகினவர்களாக காணப்பட வேண்டும். அது தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபையாய் இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றிராமல் ஜீவிக்கிறவர்களால் அவ்விதமான நன்மை செய்ய முடியாது, அவ்விதமாக நற்கிரியைகளை செய்ய முடியாது. நீங்கள் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய கிருபை பொருந்தினவர்களாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக என்ன வருகிறது? நியாயம் செய்து. பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய ஜனங்கள் நியாயம் செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை கைக்கொள்வதினால் நீங்கள் ரட்சிப்பை அடைய முடியாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய சாட்சியின் வசனத்தினாலும் தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்று மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டு ஜீவிப்பீர்களானால் இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வேத வசனங்களை நீங்கள் நிறைவேற்றி வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வசனத்தை கை கொள்வதனால் ரட்சிப்படைய போவதில்லை. ஆனால் உண்மையாகவே ரட்சிப்படைந்திருப்பீர்களானால் இந்த வசனத்தை கை கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ரட்சிப்பை அடையாமல் இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. தெய்வ பிள்ளையை, நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் கிறிஸ்தவ வாழ்வின் முழு சாரத்தையும் கொண்டதா இருக்கிறது என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் முழு சாரமும் இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தான் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டுமானால் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபையை பெற்றிராமல் ஜீவிக்கிறவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாது. நீங்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் லைப்ரரி, நூலக வளாகம் ஒன்று இருக்கிறது. அந்த நூலக வளாகத்திற்கு செல்வீர்களானால் அந்த நூலக வளாகத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவராக காணப்பட்ட சார்லஸ் எலியட் இந்த வசனத்தை குறித்து என்ன குறிப்பிடுகிறார் என்றால், மீகா தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தைகளை விட வேறு பொருத்தமானது இலக்கிய வரலாற்றில் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய நூலக வளாகத்தில் இந்த வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீதியும் நியாயமும் தீர்க்க தரிசனத்தின் மிக சிறந்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி கேட்கலாம், நியாயம் என்றால் என்ன என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அநேகர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், அவனுக்கு தண்டனை கொடுத்தது நியாயமற்றது என்று சொல்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, நியாயமற்ற சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று குறிப்பிடுகிற ஜனங்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் நியாயம் என்றால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயம் என்பது ஒரு தொடர்பு சொல்லாக காணப்படுகிறது. கடவுளோடு, சக மனிதர்களோடு, இயற்கையோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய சரியான உறவை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அது ஒரு தொடர்பு சொல்லாக காணப்படுகிறது. கடவுளோடு, சக மனிதர்களோடு, இயற்கையோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய சரியான உறவை அது குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நியாயம் என்கிற பதம் கடவுளுடைய சித்தத்தை, அவரின் நீதியை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ ஜனமே, நியாயம் என்று சொல்லும் போது
கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் கடவுளின் தன்மையை பிரதிபலிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம் என்பதை குறிக்கிறது. அப்படியானால் உங்களை பார்த்து யாராவது கேட்பார்கள், நியாயமாக வாழ்றியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லணும், ஆமா நாங்க நியாயமா வாழ்றோம், கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்கும் விதமாக நியாயமாக வாழ்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் கடவுளின் தன்மையை பிரதிபலித்து ஜீவிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கடவுளோடு எங்களுடைய ஐக்கியம் சரியானதாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சக மனிதர்களோடு எங்களுடைய உறவு சரியானதாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இயற்கையோடு எங்கள் உறவு சரியானதாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதுதான் தெய்வ பிள்ளையே நியாயம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாய் இருக்கிறது. அது ஒரு தொடர்பு சொல்லாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயம் செய்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வில் அவசியமானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே படிப்பீர்கள் என்றால் 28 வசனங்களில் நியாயம் என்கிற பதம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கடவுள் எதிர்பார்க்கும் நியாயத்தை தான் சுட்டி காட்டக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து. நீங்கள் நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த வசனத்திலே நியாயம் என்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். என்றார் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கொடுத்த மிக சிறந்த சாட்சி தான் இந்த வசனத்திலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் மீது தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்ன சொல்வானாம்? நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று தேவன் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் தேவன் உங்களுக்கும் அநேக தெய்வீக காரியங்களை அறிவித்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் நற்சாட்சியும் உங்களை குறித்தும் உண்டாயிருக்க வேண்டும். அது என்ன? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததியாருக்கும் தேவன் உங்களுக்கு எடுத்துரைத்ததையெல்லாம் அறிவித்து என்ன போதனை செய்ய வேண்டும்? நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் இங்கே நியாயம் என்பது கமாண்டாக காணப்படுகிறது. நியாயம் என்பது கமாண்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் கட்டளையிடுவான், காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். கமாண்ட். அப்படியானால் நியாயம் செய்தல் என்பது அது ஒரு கமாண்டாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பின் சந்ததியாருக்கும் ஒரு கமாண்ட் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு தெய்வீகரமான காரியத்தை அறிவிக்கும் போது அதை காத்து நடவுங்கள் என்று சொல்லி நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாக கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கமாண்ட் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீதி நியாயத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக விளங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பலியிடுவதை பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். தேவ பிள்ளையே, சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு நீதி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் நம்முடைய உறவுகளிலே, நாம் செய்கிற பணிகளிலே நியாயமாக செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நியாயமான எஜமானனாக காணப்பட வேண்டும், ஒரு நியாயமான ஆசிரியராக காணப்பட வேண்டும், ஒரு நியாயமான மருத்துவராக காணப்பட வேண்டும், ஒரு நியாயமான பொறியாளராக காணப்பட வேண்டும், ஒரு நியாயமான வழக்கறிஞராக காணப்பட வேண்டும், ஒரு நியாயமான கணவனாக ஜீவிக்க வேண்டும், ஒரு நியாயமான மனைவியாக வாழ வேண்டும், நியாயமான தகப்பனாக காணப்பட வேண்டும், நியாயமான தாயாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சி, நற்சாட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? பாஸ்டர், எங்களை பார்க்கிறவங்க நியாயமான புருஷன் என்று எங்களை சொல்வதற்கு ஏதுவாக வாழ்கிறோம் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? பாஸ்டர், என்னைய பார்க்கிறவங்க நான் ஒரு நியாயமான மனைவியாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக என் ஜீவியம் இருக்கிறது என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? பாஸ்டர், என்னை பார்க்கிறவங்க ஒரு நியாயமான மருத்துவர் என்று சொல்வதற்கு ஏதுவாக என்னுடைய ஜீவியம் காணப்படுகிறது என்று சாட்சி கொடுக்க முடியுமா? பாஸ்டர், என்னை பார்க்கிறவங்க ஒரு நியாயமான ஆசிரியர் என்று சொல்வதற்கு ஏதுவாக விளங்குகிறேன் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு நியாயமான எஜமானனாக காணப்படுகிறேன் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியும் பாஸ்டர் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு நியாயமான தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? ஒரு நியாயமான தாய் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு நற்சாட்சி உண்டாயிருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எழுதுகிறார், மனுஷனே, நன்மை இன்னது என்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார், நீ நியாயம் செய்வாயாக என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய உறவுகளிலே, நாம் செய்கிற பணிகளிலே நியாயமாக காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆகார் வனாந்திரத்திலே நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு, உதவி செய்ய அவளுக்கு யாரும் இல்லை. ஆனால் தேவனை நோக்கி அழுதாள். என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுதாள். உடனே கர்த்தர் அவளுடைய கண்கள் காணும்படியாக திறந்தார். அங்கே ஒரு நீரூற்று உண்டாயிருப்பதை காணும்படியாக செய்தார். ஆகாருக்கு மகிழ்ச்சி உண்டானது, பிள்ளையும் பிழைத்தது, ஆகாரும் சந்தோஷம் அடைந்தாள். அவள் சொன்னது என்ன தெரியுமா? என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னாள். அவள் கொடுத்த சாட்சி அதுதான். என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சாட்சி கொடுத்தாள். நீங்களும் கூட தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து, எங்களை கண்ட தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சாட்சி பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமால் புறம்பே தள்ளப்பட்டவளாக ஆகார் காணப்பட்டாள். ஆனால் தேவனிடத்திலிருந்து அவளுக்கு நியாயம் வர வேண்டியது இருந்தது. அவள் தேவனை நோக்கி அழுத போது தேவன் அவளுக்கு நியாயம் செய்தார். அவள் சாட்சி கொடுத்தாள், என்னை கண்ட தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சாட்சி கொடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஜெபம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும். ஜெபித்து கொண்டிருப்பதினால் தேவன் வந்து செய்து கொடுக்க மாட்டார். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு தேவனை நோக்கி தான் முறையிட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வீட்டில் டேங்க்லேருந்து தண்ணி வரல, டேப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, கர்த்தாவே என் டேப்பை சரி பண்ணணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் சரியாகுமா? ஆகாது. அது நான் செய்ய வேண்டிய வேலை. நான் முயற்சி எடுத்தால் கர்த்தர் என்ன செய்வார்? அல்ல, ஜெபத்தோடு அந்த வேலையை செய்தால் கர்த்தர் அந்த வேலையை நிறைவேற்றி கொடுப்பார்.
தேவன் வந்து என்ன செய்ய மாட்டார், டேப்பை வந்து சரி பண்ணி கொடுக்க மாட்டார். நான் தான் என்ன செய்யணும், அந்த வேலையை செய்து முடிக்கணும். தெய்வ பிள்ளைய ஜபத்தோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. தேவன்தான் அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும், அற்புதங்களை செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நியாயத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே தான் யார் காணப்பட்டது, ஆகார் வனாந்திரத்திலே தனித்து விடப்பட்டவளாக காணப்பட்டாள். அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார், நியாயம் செய்தார். நம்முடைய தேவன் நியாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு நியாயம் செய்யக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். ஆகவேதான் தெய்வ பிள்ளையை நியாயத்தை விட்டு விலகி அநியாயம் செய்தால் எவ்வளவு பெரிய சாபம் உண்டாயிருக்கும் என்பதை வேத புஸ்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நியாயம் செய்வதை விட்டு அநியாயம் செய்தால் என்ன உண்டாகும், பெரிய சாபம் தான் உண்டாகும். நியாயம் செய்வதை விட்டு அநியாயம் செய்தால் பெரிய சாபம் தான் உண்டாகும். அதற்கும் ஒரு உதாரணத்தை நான் வேத புஸ்தகத்தின் மூலமாக தேவாவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். வேதாகமத்திலே ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த ஆகாப் என்கிற ராஜா என்ன செய்தான் என்றால், நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக அபகரித்தான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகாப் ராஜா அவனது மனைவி யேசபேலின் வார்த்தைகளை கேட்டு ராஜ முத்திரையை துஷ்பிரயோகம் செய்கிறவராக பொய்யான ஆவணங்களை தயாரித்து நாபோத்தை கொலை செய்ய திட்டமிட்டாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகாப் ராஜா தேசத்தை அரசாளுகிற ஒரு ராஜா. அவன் என்ன செய்கிறான், நாபோதின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக அபகரிக்கிறான். அவனது மனைவி யார், யேசபேல் என்ன செய்கிறாள், ராஜ முத்திரையை துஷ்பிரயோகம் செய்து பொய்யான ஆவணங்களை தயாரித்து நாபோத்தை கொலை செய்ய திட்டமிட்டாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, என்ன நடந்தது, மூப்பர்கள் பொய் சாட்சிகளை உருவாக்கினார்கள். நாபோத் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் என்று படிக்கிறோம். அநியாயமா நியாயமா, மிகப்பெரிய அநியாயம். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும்படியாக செய்யப்பட்ட மிகப்பெரிய அநியாயம், சதி திட்டம். தெய்வ பிள்ளைய பொய்யான ஆவணங்களை தயாரித்த சதி திட்டம் எல்லாம் எதற்காக, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும்படியாக. தெய்வ பிள்ளை ஒரு பெரிய அநியாயத்தின் முடிவாக நாபோத் என்ன செய்யப்பட்டார் என்றால் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு குற்றமும் இழைக்காத, ஒரு குற்றமும் செய்யாத நாபோத்து கல்லெறிந்து கொல்லப்பட்டதை கர்த்தர் கண்டாரா இல்லையா? கர்த்தர் கண்டார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை கண்டு கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் அதற்கெல்லாம் மூடிக்கொண்டிருக்கவில்லை, அதை காணக்கூடியவராகவே காணப்பட்டார். ஆகவே ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது நாபோத்திற்கு என்பதை கண்டறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆகாருக்கு நியாயம் செய்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் என்ன? எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேச ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்ன தெரியுமா? நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே ஆகாபின் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக பேசினார். இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியாவின் மூலமாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வந்தது. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே ஆகாப் ராஜாவினுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நிறைவேறினதா, நிறைவேறாமல் போனதா? தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினது. அது எங்கே படிக்கலாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது, சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. நாய்கள் ஆகாப் ராஜா அவனுடைய இரத்தத்தை நக்கினது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே,
யேசபேலை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய யேசபேலை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் என்று தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வந்தது. வாசியுங்கள். யேசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், நாய்கள் இஸ்ரவேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் என்று கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். நடந்ததா நடக்கவில்லையா? அப்படியே நிறைவேறிற்று. எங்கே படிக்கலாம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29 முதல் 37 வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். நம்முடைய தேவன் அநியாயத்தை கண்டு காணாதவர் போல் இருக்கிற தேவன் அல்ல. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் நியாயம் செய்வதை விட வேறே என்னத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். தெய்வ ஜனமே, நாம் இப்படி வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அறைக்கதவை பூட்டி கொண்டு வேதத்தை எடுத்து வாசிக்க 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 நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பாய், நற்கிரியைகளை செய்கிறவனாய் இருப்பாய், நியாயம் செய்கிறவளாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பேசுகிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து என்று குறிப்பிடுகிறார். வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நியாயத்தை செய்வாயாக என்று கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயத்தை செய்வாயாக என்று கர்த்தர் உன்னிடம் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் அநியாயம் செய்யும் போது கர்த்தர் அதையெல்லாம் காண்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்வார்? அவைகளையெல்லாம் கண்டு என்ன அநியாயம் நடக்கிறதோ அதற்கு சரிக்கு சரியாக நியாயம் செய்து நிறைவேற்றுகிறவராயிருப்பார். ஆகவேதான் தேவன் சொன்னார், நான் அன்புள்ள தேவன், ஆனால் அதே நேரம் நியாயம் செய்கிறவராகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்று சொன்னார். பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் உரைத்தார். நாம் தீமை செய்கிற ஜனங்கள் அல்ல, ஆனால் நமக்கு விரோதமாக எந்த சத்துருவான பொல்லாத பிசாசு தீமை செய்தாலும் அந்த அநியாயத்தை கண்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அந்த அநியாயத்தை கண்டு அதற்கு சரிக்கு சரியாக நியாயம் செய்து தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவருக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் நடப்பதையே விரும்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே இந்த வசனம் உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாராம்சத்தை உடைய தேவனுடைய வார்த்தைகளாக உள்ளே பிரவேசித்து அது உன்னுடைய வாழ்க்கையிலே பலன் செய்வதாக, மிகுதியான பலன்கள் உன் ஜீவியத்திலே உண்டாயிருப்பதை தேவன் அறிந்து கொள்வாராக. இந்த காலை வேளையிலே கேட்ட வசனங்களுக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தேவன் எந்த அண்டர் கிரவுண்டில் என்ன துர்க்கிரியைகள் செய்தாலும் அதையெல்லாம் கண்டு அநியாயத்தை எல்லாம் அடக்கி நியாயம் செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். மனிதர்களை ஏமாற்றி விடலாம், தேவனை ஏமாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த காலை வேளையிலே உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். யூதாஸ் காரியோத் தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் போனபடியினால் கர்த்தர் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கவில்லை. கர்த்தர் அவனை குறித்து சொன்னது என்ன? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். அப்படி நீங்கள் துர்சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர்களாக அல்ல, நற்சாட்சியை பெறுகிறவர்களாக காணப்படுவீர்களாக. பிரைஸ் தி லார்ட். இந்த கேட்ட வசனத்திற்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகோ,
உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கினம் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கினம் போவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் எடுத்துரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்கிற தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசுவே, எவ்விதமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும், எவ்விதமாக நன்மைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எவ்விதமாக நியாயத்தை தேவன் ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் எதிர்பார்க்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே அல்லேலூயா. எங்களுடைய உறவு தெய்வமே உம்மோடு எவ்விதமாக காணப்பட வேண்டும், சக மனிதர்களோடு எங்களுடைய உறவு எவ்விதமாக காணப்பட வேண்டும், இயற்கையோடு எங்களுடைய உறவு எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுவே, அந்த ஆபிரகாமை குறித்து உமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாயிருந்ததே. நீர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார், கமாண்ட் கொடுப்பார் ஆபிரகாம் என்கிற ஒரு நம்பிக்கை உமக்கு உண்டாயிருந்ததே.
அப்படிப்பட்ட நற்சாட்சியை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாரே, அவ்விதமாக கர்த்தாவே சத்தியத்தை கேட்ட உம்முடைய ஜனங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் பின் சந்ததியாரையும் கர்த்தாவே நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கமாண்ட் பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியாக தேவன் நீர்தாமே கேட்ட வசனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு சாபத்தை கொண்டு வருகிறதாக அல்ல, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக காணப்பட செய்வீராக. தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த துர்க்கிரியைகள் செய்யப்படுகிறதா இருந்தாலும் அதை நீர் அறிந்து காண்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆகவே உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு குற்றமும் செய்யாத நாபோத் தவறான ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்த ஆகாப் ராஜாவினாலும் அவனுடைய மனைவியாகிய யேசபேல் மூலமாகவும் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும்படியாக நாபோத்தை ஆகாப் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய யேசபேலும் சேர்ந்து கொலை செய்து போட்டார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உடைய கண்கள் அதை காணக்கூடியதாய் இருந்தது, அந்த அநியாயத்தை காணக்கூடியதாய் இருந்தது. நீர் அந்த அநியாயத்திற்கு பதில் செய்யும் வண்ணமாக நியாயத்தை நிறைவேற்றினீர் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமான சாபங்கள் கர்த்தாவே நியாய தீர்ப்பினால் எந்த ஒரு குடும்பத்திற்கும் வராதபடி நீர் குடும்பங்களை காத்தருளுவீராக. நீர் அதிகாரங்களை காத்தருளுவீராக. ஆளுகிறவர்களை பாதுகாப்பீராக. தவறான யோசனைகளுக்கு தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படாதபடி நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. நீர் அநியாயத்தை கண்டு காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசுவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் கேட்ட வசனத்தின்படி நியாயம் செய்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தளவெனுமாய் ஜெபிக்கிறேன். நியாயமான எஜமானன், நியாயமான ஆசிரியர், நியாயமான மருத்துவர், நியாயமான பொறியாளர், நியாயமான வழக்கறிஞர், நியாயமான கணவன், நியாயமான மனைவி, நியாயமான தகப்பன், நியாயமான தாய் என்று சாட்சி பெறுகிறவர்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். கேட்ட வசனம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அநியாயம் செய்வதனாலே தங்கள் சொந்த குடும்பத்திற்கே சாபக்கேட்டை கொண்டு வருகிறவர்களாக காணப்படாதபடி நீர்தாமே கர்த்தாவே நியாயத்தை சிநேகிக்கிறவர்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்கிற வசனம் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்களையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.